பிறந்த மண்ணிலே காரைக்குடியிலே இந்த முறை சட்டமன்ற வேட்பாளராக இருக்கிறேன். சீமான் ஒரு லீடருங்கிற அடிப்படையில மக்கள் அங்கீகரிச்சு அவரை வெற்றி பெற செய்ய வாய்ப்பு உண்டு. இதுவரை 4 முறை அவரு தனிச்சு நின்னாரு. திருவெற்றியூர்ல அவரு 3வது இடம் தான் வருவார் நான் சொன்னேன். அதே வேளையில 8 விழுக்காடு வாக்கு வருவாருங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன். இப்போ காரைக்குடியை பொறுத்த அளவுல 5வது முறை தனிச்சு நிற்கும் போது ஒரு லீடர் இமேஜ் சீமானுக்கு பெரிய அளவுல விழுந்துரும். நம்பகத்தன்மையான உறுதியான லீடர். இவர் நோட்டுக்கு சீட்டுக்கு மேல போகல, இவரை சட்டமன்றத்துக்கு அனுப்புறது நம்ம கடமை, ஒரு தலைவரை நம்ம தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுப்போங்கிற அடிப்படையில மக்கள் சீமான காரைக்குடியில வெற்றி பெற செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு பாக்குறேன். லீடரா மக்கள் அவங்க அங்கீகரிச்சு அந்த வெற்றியை கொடுப்பாங்க. மண்ணடுங்காலமாக பசித்து கிடக்கிற புலி வெறி கொண்டு வேட்டைக்கு வரும்போது எதிர்த்து எவன் வந்தாலும் அடிதான். இங்க மும்முனை போட்டிம்பா, இருமுனை போட்டிம்பா, 4 முனை, ஒரு போட்டிங்கிறது. அந்த 3 கட்சிகளும் ஒரே கோட்டில் நிக்குது. நாம் தமிழர் கட்சி வேற கோட்டில் நிக்குது. அவர்கள் எல்லோரும் ஈவேராவின் பக்கம், நாங்கள் எங்கள் தலைவனின் பக்கம், எங்கள் முன்னவர்களின் பக்கம். இன்னும் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு வச்சிருக்கு. இன்னும் இருந்தாலும் இன்னும் எங்களுக்கு இடம் இல்லை. அதனால நான் தம்பிட்டு சொன்னேன், 2 ஒரு படத்தை ஒரே இதுல வச்சு விடுறா அப்படின்னு. அவர்கள் இருமொழி கொள்கை, நாங்கள் கொள்கை மொழி ஒன்றுதான். எங்கள் உயிர் மொழி தமிழ். விரும்பினால் எம்மொழியும் கற்போம், நாங்கள் வாழ. எங்கள் மொழி தமிழ் கற்போம், எங்கள் இனம் வாழ. இது எங்கள் கோட்பாடு. அவர்கள் இலவசம், இலவசம். நாங்கள் இலவசம் இல்லை. இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலை இல்லாது என் இனத்தின் மக்களை வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம். அவர்கள் திராவிடர்கள், நாங்கள் தமிழர்கள். இங்க திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்னல்ல. அது தமிழ் தேசியத்தின் புண்ணு. திராவிடம் அது கண்ணல்ல, புண்ணு. இது ஒரு சாப்பாடு, திமுக ஒரு சாப்பாடு, அதிமுக ஒரு சாப்பாடு. ரெண்டையும் கூட்டாஞ்சோறு மாதிரி ஒரு சாப்பாடை கொண்டுகிட்டு அது ஒரு சாப்பாடு. இவர்கள் எப்படி கூப்பிடுவார்கள்? எப்படியாவது திமுகவை ஆட்சியில் இருந்து அப்புறப்படுத்தி விட வேண்டும், வாங்கள் எல்லோரும் ஒன்னா நிற்போம். இவர்கள் எப்படியாவது பிஜேபி வரவே விடக்கூடாது, அதனால் அந்த கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும், வாங்கள் எல்லாரும் ஒன்னா நிற்போம். நாங்கள் இந்த ஆட்சி பிடிக்கவே இல்லை, இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் அதிமுக, அதிமுகவை அப்புறப்படுத்த வேண்டும் திமுக. நாங்கள், நீங்க 2 பேருமே சொல்றது சரிதான். எல்லாரும் ஒன்னா நிற்போம், ஒன்னா நிற்போங்கிறாங்க. அதனால தான் நாங்க ஒன்னா நிக்கிறோம். ஏன்? உங்க எல்லாரையும் காலி பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் ஒன்னா நிக்கிறோம். இவர்கள் அரசியல் கோட்பாடு திமுகவை எப்படியாவது ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும், அகற்ற வேண்டும். அகற்றிவிட்டு யாரை அமர செய்வீர்கள்? அதிமுகவை. பேயை விவாகரத்து செய்துவிட்டு பிசாசை திருமணம் செய்வது, பிசாசை விவாகரத்து பண்ணிவிட்டு பேயை திருமணம் செய்வது. இந்த பேயை விரட்டி விட்டு தேவதையை உட்கார வைத்தால் சரி. இது எப்படி கதை? எப்படி? நபிகளார்ட்ட கேட்கிறாங்க, நபிகளே இந்த தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் என்று. நன்மையை வைத்துத்தான் என்கிறார்கள். அதனால்தான் உங்கள் பிள்ளைகள் எப்பக்கம் சாயாது. நெருப்பை வைத்து அணைக்க முடியாது, அதுக்கு ஒரு தண்ணீர் தேவை. தீமையை வைத்து ஒழிக்க முடியாது, அங்க ஒரு நேர்மை தேவை. அந்த நேர்மையான ஆற்றாக தமிழ்நாட்டில் உங்கள் பிள்ளைகள் தனித்து நிற்கிறோம். மாற்றம் என்பது வெறும் சொல்லல்ல, ஒரு செயல். எதிலிருந்து மாற்றம்? ஒவ்வொன்றிலும் மாற்றம். ஊழல், லஞ்சம் அது தவிர்த்து உண்மை நேர்மையான நிர்வாகம். இலவசம்
அது வளர்ச்சி திட்டம் அல்ல, ஒரு வீழ்ச்சி திட்டம், வெறும் கவர்ச்சி திட்டம். இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வரையினில் இல்லாத மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதுதான் தொலைநோக்கு. 1 லட்சம் கோடியை வட்டி கட்டுகிறது நமது அரசு. 3 லட்சம் கோடி தான் நிதி நிலையே. ஒவ்வொரு பட்ஜெட்லயும் ஒதுக்குற நிதியே 3 லட்சம் கோடி தான். அது 1 லட்சம் கோடி வட்டியே கட்டுறாங்க. இப்ப நமக்கு என்ன ஒரு கேள்வி வருது, 10 லட்சம் கோடி கடனை பெற்ற நமது நாடு எந்த ஒரு நலத்திட்டத்தை சிறப்பாக நிறைவேற்றி முடித்திருக்கிறது சொல்லுங்க. ஏதாவது ஒன்று. கல்வி, ஆகச்சிறந்த கல்வியை கொடுத்து விட்டோம். ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இல்லை. மருத்துவம் எல்லாருக்கும் சரியாக சமமாக கொடுத்தாச்சு. போக்குவரத்து, பாதை போக்குவரத்து சிறப்பாக, தடையற்ற மின்சாரம் தேசத்தின் குடிகளுக்கு எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. குடிநீர் விநியோகம், பகிர்ந்தளிப்பு, சரியாக தூய குடிநீர் கொடுத்தாச்சு. இப்படி ஏதாவது இருக்கா? இப்படி ஏதாவது? வேலைக்கலையாத இளைஞன், பாடுக்கலாத குழந்தை, கல்விக்கு இயங்காத மாணவன், இதுதான் என் கனவு இந்தியா என்றான் பகத்சிங். அது அடிமை இந்தியா. ஆனால் விடுதலை பெற்ற இந்தியாவில் 80 ஆண்டுகள் ஆயும் இன்னும் அதே முழக்கம். எப்படி? தமிழ்நாடு தேர்வாணையத்தில் தேர்வு எழுதிவிட்டு மட்டுமே அன்பு உடன் பிறந்தார்களே 70 லட்சம் பேர் பணிக்காக காத்திருக்கிறார். இந்த 70 லட்சம் பேருக்கு நீ எப்படி வேலை கொடுப்பாய்? கொடுப்பான். எப்படி கொடுப்பான்? எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கிறது என் பெற்றோர்களே. நீர், வயிறு, நீரு, வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி, இதுதான் எங்களுடைய ஆட்சி முறை. நீர் என்ன? நீர்வள பெருக்கம். நீரின்றி அமையாது உலகு. தண்ணீரின் தேவையில் தன்னிறைவு எங்கள் திட்டம். நீர் வந்துட்டா அதுக்கப்புறம் வயிறு, பசி, பசி வந்தால் 10ம் பறந்து போகும். மானம், குடிப்பிறப்பு, தானம், தவம் எல்லாம் போயிடும். கல்வி எல்லாம் போயிடும். நீ மனுஷனாவே இருக்க மாட்டாய் என்கிறார் அறிவு மூதாட்டி அவை. அப்ப என்ன பண்ணுவோம்? பசி என்ற சொல் என் தேசத்தில் இல்லாம ஒழிக்கணும். என்ன பண்ணுவாய் சீமான்? நானே வேளாண்மை செஞ்சிருவேன். வேளாண்மையை அரசு பணியாக மாற்றிடுவேன். தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதார கொள்கையை முன்னிறுத்திடுவேன். வேளாண்மை சார்ந்த பொருளாதாரம், அதனால் பசுமை பொருளாதாரம். ஆடு மாடு வளர்த்தல், நெசவு செய்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், தேனீக்கள் வளர்த்தல், மீன் வளர்த்தல், வாத்து வளர்த்தல் எல்லாம் அரசு பணி. பனை சார்ந்த தொழில், தென்னை சார்ந்த தொழில், நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. உன்னுடைய தொழிற்சாலை காற்றை நஞ்சாக்கும், நீரை நஞ்சாக்கும், நிலத்தை நஞ்சாக்கும். என்னுடைய தொழிற்சாலை எதையும் செய்யும், எந்த கேடையும் விளைவிக்காது. அவனவன் வாழ்விடத்திலே அரசு பணியை கொடுத்துருவேன். இந்த 1000க்கு கையெந்தை ஆத்தால பண்ணி வைக்க மாட்டேன். நீ அங்கே இரு. இந்த திருச்சியா எந்த ஒரு துறையூரா, அங்க அரசு பணி. எங்கே இருக்க நீ? சேலமா, எடப்பாடியா? இந்த அங்கேயே என்ன வருது? மாம்பழத்திலிருந்து வர தொழிற்சாலை, பலாப்பழத்திலிருந்து, கரும்பிலிருந்து, ஆடு மாடு வளர்த்தல். உனக்கு சிரிப்பா இருக்கு, நீ இப்ப சிரி, போட்டு காட்டுவேன் பாரு. இதே மாதிரி திரையில பாரா, மாடு வளர்த்து எவ்வளவு பொருளாதாரத்தை பெருக்கிறேன், எப்படி வேலை வாய்ப்பை கொடுக்குறேன்னு காட்டுறேன் பாரு.